தொடங்கிட்டேன். வந்து அடுப்பும் பத்த வச்சு தரல, ஒரு ஹெல்ப் பண்ணல. புடுங்கல இதுல போட்ட வேற. விறகு அடுப்பில் கமகமக்கும் இட்லி, சிக்கன் குழம்பு. சாதாரணமா சிக்கன் குழம்ப சாதத்துக்கு தான் வைப்பாங்க. ஆனா நம்ம பக்கம் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சிக்கன் குழம்பு தான் சூப்பர் காம்பினேஷன். வீட்டுல காய்ச்சின தேங்காய் எண்ணெய், அரைச்ச மசாலான்னு விறகு அடுப்புல வைக்கும் போது அந்த வாசமே தனி. சிக்கன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்: மெயின் சிக்கன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 15 முதல் 20 வரை, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, தயிர் 2 ஸ்பூன், தேங்காய் துருவல் அரை மூடி மசாலாவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தனியா தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு சீரகம் தலா 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய், சிறிதளவு கறிவேப்பிலை கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு செய்முறை. படிப்படியாக 1. சிக்கனை ஊற வைக்கணும். சிக்கனை நல்லா கழுவி தயிர், மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், உப்பு போட்டு 30 நிமிஷம் ஊற வைங்க. அப்பதான் உள்ளுக்குள்ள உப்பு காரம் இறங்கும். 2. மசாலா அரைக்கணும். தேங்காய், மிளகு, சீரகம், தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில நைஸா அரைச்சுக்கோங்க. இதுதான் குழம்புக்கு கெட்டித்தன்மையும் வாசனையும் கொடுக்கும். 3. தாளிக்கணும். அடுப்புல சட்டியை வச்சு எண்ணெய் ஊத்தி கறிவேப்பிலை, நறுக்கின வெங்காயம் போட்டு பொன்னிறமா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்குங்க. 4வது குழம்பு கொதிக்கணும். தக்காளியை சேர்த்து குழைய வதக்கி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்ச சிக்கனை போட்டு 5 நிமிஷம் நல்லா பிரட்டுங்க. இப்போ அரைச்சு வச்ச தேங்காய் மசாலாவை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி உப்பு பார்த்து மூடி வைங்க. 5. இறக்கும் பதம். விறகு அடுப்புலனா 20 முதல் 25 நிமிஷம் வரை மிதமான தீயில கொதிக்க விடுங்க. குழம்பு மேல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கரம் மசாலா, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். டிப்ஸ்: இட்லிக்கு வைக்கிறதுனா குழம்பை கொஞ்சம் தண்ணியா வைங்க. சாதத்துக்குனா கெட்டியா வைங்க. விறகு அடுப்பு புகை பட்டாதான் அந்த ஒரிஜினல் கிராமத்து டெஸ்ட் கிடைக்கும். சுட சுட இட்லியை பிச்சு இந்த குழம்புல தொட்டு சாப்பிட்டா அடடா